பீப் சாங்னு ஒரு சாங் வந்தது. அந்த சாங்ல அப்படி என்ன தப்பா இருந்தது? என்ன தப்பா இருந்தது? ஒண்ணுமே தப்பா இல்லையே. ரேடியோ உங்களுக்கு அந்த பீப் சாங் அதுல ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்கு அதுல? என்ன இதுக்கு ஆன்லைன்ல எப்பவுமே எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் திட்டுவாங்கன்னு ஒரு டாக் இருக்கு. அவங்க ஃபேன்ஸே கிடையாதுங்க. அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு நிறைய வயலான இதெல்லாம் இருக்கு. ஆத்மனா மாறுனதுலேருந்து மனுஷன் வந்து எங்கேயும் கண்டுக்கதே கிடையாது. அவங்க யார் என்ன பண்ணாலும் எங்கள் படம் ரிலீஸ்னா அன்றைக்கி நாங்கள் தான் மாஸ். எங்கள் எஸ்டிஆர் படம் தான் எல்லாமே. எஸ்டிஆர்னாலே ஃபேவரட் தான். ஸோ அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே வந்து பயங்கரமாக வைப்பாக ஆகும். ஸோ யா இருந்தாலும் ஹவுஸ்ஃபுல் ஆகி ஷோ ஃபுல்லாக டிக்கெட் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகி செலிப்ரேஷன் அந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து ரோகிணியில் மட்டும் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீரிலீஸ்க்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. டிவி ஆமாம் டிவியில் பார்த்ததை தாண்டி நான் வந்து சிலம்பாட்டம் ரிலீஸ் ஆனப்போவே நான் பார்த்துருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் அந்த டைமில் பெருசாக வைப் இந்த மாதிரி நம்மளால் ஆடுறதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தியேட்டரில் ஃபுல் வைப்பில் இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் எல்லா பாட்டுக்கெல்லாம் வைப் பண்ணி ஒன்ஸ் மோர் வைப் பண்ணப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னோடய ஃபேவரட் மூவி சிலம்பாட்டம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இதை வந்து இதோட செகண்ட் டைம் போடுறாங்க. எஸ்டிஆரோட எல்லா மூவியுமே ரீலீஸ் இந்த மாதிரி பண்ணால் எங்கள் ஃபேன்ஸ்க்கெலாம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேட் ஆகும். நாங்கள் எப்போவுமே ஃபோன்லேயே அதிகமாக பார்த்து இந்த மாதிரி நிறைய படம் டிவியில் பார்த்துக்கோம். இந்த மாதிரி ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஆன்லைன்ல எப்பவுமே எஸ்டிஆர் வந்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் திட்டுவாங்கன்னு ஒரு டாக் இருக்குங்க. அது எப்படி அவங்க ஃபேன்ஸே கிடையாதுங்க. ஒரு ஹீரோனா யாரு? அந்த ஹீரோவை வந்து நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது. நம்ம ஹீரோங்கிறத அவங்க எப்படி இருக்கணும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க அப்படி இருக்காங்கிறத பார்த்து தான் நம்ம ஃபேனா இருக்கும். ஸோ அவங்க இப்படி தான் இருக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்றதுக்கு அப்படி சொன்னா நம்ம ஃபேன்ஸே கிடையாது. ஸோ நம்ம ஒரு ஹீரோ எப்படி இருக்காருன்னா அவர் அப்படி திட்டுறாரு அப்படின்னா அவர் டிபி வச்சுட்டு திட்டுறவங்க யாருமே அவரோட உண்மையான ஃபேன்ஸ் கிடையாது. அவங்களுக்கு தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. உண்மையான ஃபேன்ஸ்னா என்னன்னாலும் ஒருத்தர் பக்கத்தில் நிற்போம். நம்ம ஃபேமிலி சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் பிரச்சனை வந்தாலும் கூட நிற்கிறவங்க தான் உண்மையான நண்பன் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்தாலும் கூடவே நிற்கிறவங்க தான் உண்மையான ரசிகன். ஸோ வேற என்ன படம் பண்ணா நல்லா இருக்கு? கோவில், குத்து, தம், காதல் அழிவதில்லை, வல்லவன். ஆன்லைன்ல வந்து நெகட்டிவா சிம்பு பத்தி நிறைய பேர் பேசுவாங்க. அவங்க ரசிகர்களே அவங்க ரொம்ப திட்டுவாங்கன்ற மாதிரி டாக்னா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா அப்படி பேசுகிறவங்களாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு கமெண்ட் நான் ஒருத்தன் போடுறாங்கன்னா அவங்க தான் அப்படி பட்ட ஆளாக இருப்பாங்க. அப்படி உள்ள ஆள்னால தான் அவங்க அந்த மாதிரி போடுறாங்களே. அதெல்லாம் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா நம்மளோட பீஸ்ஃபுல் தான். இல்லை அது வந்து அப்போ வந்து எஸ்டிஆர் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டு நிறைய வயலான இதெல்லாம் இருக்கு. ஆத்மனா மாறுனதுலேருந்து மனுஷன் வந்து எங்கேயுமே பேசுறதை கம்மி பண்ணிட்டாரு. இப்போ முழுக்க வந்து ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் இப்போ படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனுஷன். அதனால வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எஸ்டிஆர் பழைய ஃபேன்ஸ் எப்பயுமே விட்டு போக மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு படம் தான் வருது. சம்டைம்ஸ் அதுவே வர மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இந்த கிரேஸ் இருந்துட்டே இருக்கு. நாங்கெல்லாம் படத்துக்கு ஃபேன் இல்லை ப்ரோ, எஸ்டிஆருக்கு ஃபேன். ஸோ அவர் படம் பண்ணுறாரோ இல்லையோ அவர் ஒரு பர்சனாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு பண்ணலங்கிற தாண்டி இப்போ எங்களே வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக அவர் மோல்ட் பண்ணுறாரு. நம்ம லைக் எல்லா ஃபேன்ஸையுமே இப்படி தான் இருக்கணும். ஏன்னா மற்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து கட் அவுட் வைங்க இது பண்ணுங்க, அவங்களே அவங்களுக்கு பேனர் அடிச்சுக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியா டீம் செட் பண்ணிட்டு எல்லாரும் அகெயின்ஸ்டாக நெகட்டிவிட்டி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து அரசன் ப்ரோமோவில் கூட வந்துட்டு என் ரசிகர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இல்லாத பீப்புளுக்கு நீங்கள் போய் சாப்பாடு கொடுங்கன்னு தான் சொல்கிறார். எனக்கு இது பண்ணுங்க எனக்கு அது பண்ணுங்கன்னு சொல்லலை. ஸோ ஆஸ் அ பர்சனாக அவர் அப்படி இருக்கும்போது we can also இது புது படங்கள் ரிலீஸே ஆகலனாலும் ரொம்ப லேட்டாக டிலே ஆனாலும் சிம்புக்கான ஃபேன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. ரீலீஸ் பண்ணாலும் கூட்டம் வருது. புது படங்கள் வந்தாலும் ஓப்பனிங் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் எதனால அப்படி? பிளட்டு அவரோட பிளட்டு. நாங்கள்லாம் எப்போவுமே அவருக்காக நாங்கள் நிற்போம். யார் இருக்காங்களோ இல்லையோ நாங்கள் அவருக்காக என்றைக்குமே பேசுவோம், என்றைக்குமே நிற்போம். அவருக்காக என்னன்னாலும் நாங்கள் அங்கே இருப்போம். ஒரு அனௌன்ஸ் பண்ற படங்களோட டிராப் ஆகிற படங்கள் அதிகமா இருக்கு. பிரச்சனை அவ்வளோ கொடுக்குறாங்க. அதை அவரா வந்து நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லலையே, அவர் வந்து நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்லலையே. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ கூட அந்த தேசிங் அண்ணா மூவிக்கு அவர் தான் வந்துட்டு ஹீஸ் லைக் பீங் சோ சப்போர்ட்டிவ். எப்படியா அந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட்டிவாக தான் இருக்காரு. அவரை சுற்றி அவ்வளோ பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நான் ஓப்பனாக கேட்குறேன். பீப் சாங்னு ஒரு சாங் வந்தது. அந்த சாங்ல அப்படி என்ன தப்பா இருந்தது?
என்ன தப்பா இருந்தது? ஒண்ணுமே தப்பா இல்லையே. அதே டைம்ல ரிலீஸ் ஆன இன்னொரு பாட்டு அடிடா அவள உதடா அவளன்னு பாட்டு வந்தது. அது லைவா ஒபிஷியலா ரிலீஸ் ஆன பாட்டு. அதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. ரேடியோ உங்களுக்கு அந்த பீப் சாங் அதுல ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்கு அதுல? என்ன இதுக்கு? அதுவும் அது அன்அஃபிஷியலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்ல பாட்டு போட்டு வைப் பண்ண ஒரு பாட்டு, அன்அஃபிஷியலான ஒரு பாட்டு. அது அவங்க வீட்டுக்குள்ள கேட்ட ஒரு பாட்டை நீங்க திருட்டுத்தனமா அதை லீக் பண்ணி அதுக்கு அவரை பிடிச்சி இப்படி பண்ணீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுல ஒரு வேர்டு கூட, அந்த ஒரே ஒரு வேர்டு தான் தப்பு. அதுவுமே அது பீப் தான் போட்டாரு. பொண்ணுங்களை திட்டாத உன்ன திட்டிக்கோன்னாரு. அவரை அடி அவளை குத்து அவளை வெட்ட அவளை நான் பாடினாரு இல்லையே. அப்போ அந்த டைம்ல அவரை ஐ மீன் அவரோட பேரை காலி பண்றதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அதெல்லாம் பண்ணாங்க. அப்பவே நாங்களும் ஆனா பேசணும். நாங்க தெரியல அந்த டைம். ஸோ யா சர்க்காஸ்டிக்கா போடுறாங்க. இப்போ ஜனவரி 31 தான் நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா போடுறதுலாம் இருக்கும். அது எல்லாமே வந்து எங்கள் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் போடுறாங்களோ இல்லையோ, மற்ற ஃபேன்ஸ் எல்லாரும் எடுத்து அவரை வச்சு இந்த மாதிரி போடுறது அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது. அவங்க யார் என்ன பண்ணாலும் எங்கள் படம் ரிலீஸ்னா அன்றைக்கி நாங்கள் தான் மாஸ். எங்கள் எஸ்டிஆர் படம் தான் எல்லாமே. கொஞ்ச நாள் வந்து இண்டஸ்ட்ரியில் விட்டுட்டு திரும்பி கம்பேக் கொடுத்த மனுஷன். ஏன்னா இப்போ படமும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு 10 தலைக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் படம் எதுவும் வரல. அடுத்து அரசனுக்கு தான் செம்ம வெயிட்டிங்க. தக் லைஃப் வந்து கமல் தான் ஹீரோ அதில், அதனால் இதில் செகண்ட் ஹீரோ தான். அரசனுக்கு வந்து வெற்றிமாறன் ட்ரிபிள் காம்போ, அனிருத்து வெற்றிமாறன் அப்புறம் வந்து எஸ்டிஆர் வேற லெவலில் ஹிட் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரசன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அரசன்ல அவரோட ஸ்டைல், அந்த மாஸ் லுக்கு, அந்த சீனில் வந்து ஒரு சீனில் கத்தி எடுத்துட்டு திரும்பியும் வந்து நடந்து திரும்பி இப்படி பார்ப்பாரு, அதெல்லாம் மாஸாக இருக்கும். அந்த மூவி கதையோட அவரை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எப்பயுமே கம்பேக்ல தான் இருக்காரு. அது என்ன புதுசா கம்பேக் கொடுக்கணும்? இப்போ நீங்க உள்ள வந்து பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கு கம்பேக் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, 10 வருஷம் கழிச்சு நான் படமே பண்ணாம நான் திரும்பி ஒரு படம் பண்ணா கூட எனக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, எனக்குன்னு ஒரு கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே அவருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ அவர் அந்த ட்ரிபிள் ஏ படத்துல கூட ஒரு இது இருக்கும், ஒரு சாங்ல ஒரு லைன் வரும், நீ டிபி போட்டா பல லைக்ஸ், நீ லைவா போன சென்சேஷன், நீ லவ்வுக்கு வேற டெஃபினிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த இதுலேயே வந்து அவர் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பர்சன் சொல்லிட்டு அந்த சாங்லேயே வந்து தெரியும். அண்ட் இப்பயுமே நீங்க உள்ள வந்திருந்தீங்கன்னா தெரியும், அந்த எல்லா சாங்குக்குமே வந்து எல்லாரும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு மேலே பறந்து தூக்கிலாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க உள்ள. அவ்வளோ வைபா இருந்தது. ஸோ இதில் கம்பேக்குன்னு சொல்ற அளவுக்கு அவர் ஒன்றும் டவுனுக்கு போகலன்னு நான் நினைக்கிறேன்.